ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம மேக்ரோவில் வந்து SQRTன்னு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மலாக ஒரு வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா நம்ம வந்து ரூட், இப்போ ஒரு 25 டயமீட்டரு, இந்த டயமீட்டருக்கு வந்து ரூட் எடுத்து தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போம். ரூட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து 5ன்னு வேல்யூ கிடைக்கும். இப்போ இதே வந்து நம்ம மேக்ரோவில் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் 100 ஈக்குவல் 25. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் 100 ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஓப்பன் ப்ராக்கெட் ஆஸ் 100 கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 25க்கு இந்த ரூட் எடுத்தால் இந்த ஆஸ் 100ஓட மதிப்பு பார்த்தீங்கன்னா 5ன்னு கிடைக்கும். அதாவது இந்த ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் ப்ரோக்ராமுக்கு. அது வந்து அடுத்து நம்ம ப்ரோக்ராம் போடும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டு. அப்சல்யூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ன்னு கொடுக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதேமாரி வேரியபிள் எடுத்துக்கலாம். ஆஸ் 100 ஈக்குவல் இப்போ இது பார்த்தீங்கன்னா 25 செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஆஸ் 100 இல்லை வேரியபிள் கொடுத்தோன்னா நம்ம டைரெக்டாக வேல்யூவே கொடுத்துக்கலாம். சும்மா புரியறதுக்காக நம்ம வேல்யூவே கொடுத்துக்கலாம். 25 வகுத்தல் 2ன்னு கொடுக்குறோம்னு வைங்களேன். இப்போ இதனோட நம்ம வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 25 2ஆல் வகுத்தோம்னா 12.5 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம மேக்ரோவில் கொடுக்கும்போது ஆஸ் 100 ஈக்குவல் ஏபிஎஸ் அப்சல்யூட்டு இந்த ஆஸ் 100 கொடுத்துடணும். ஓகேங்களா? இதே வேல்யூ வந்து இந்த இடத்துல நம்ம மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா, மைனஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து என்ன கிடைக்கும்? -12.5 கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த அப்சல்யூட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர்ற மைனஸ் வந்து இங்கே எடுத்துக்காது. மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு தான் காமிக்கும். அதாவது இந்த அப்சல்யூட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருந்தாலும் சரி மைனஸில் இருந்தாலும் சரி வேல்யூ வந்து ப்ளஸில் தான் எடுத்துக்கும். அதனால தான் அப்சல்யூட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா R10. R10 வந்து நம்ம A10 தான் போடுவோம் மேக்ரோவில் யூஸ் பண்ணும்போது. A10 A cos A sin. ஓகேங்களா? அதாவது இப்போ இந்த மாதிரி ட்ராயிங் கொடுத்துருவாங்க. டயமீட்ரு, மேஜர் டயமீட்ரு, மினிமம் டயமீட்ரு, நம்மளுக்கு இந்த சாம்பரோட லென்த்து எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் நம்மளுக்கு வந்து எத்தனை டிகிரின்னு தெரியாது நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த மேஜர் டயமீட்டர்லேருந்து மினிமம் டயமீட்டரை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் 2 சைடுக்கான வேல்யூ கிடைக்கும். 2.1838. அதை வந்து நம்ம ஒரு சைடுக்காக மாற்றிக்கணும். அப்போ டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணால் அதை பார்த்தீங்களா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து டிகிரி தான் கண்டுபிடிக்கணும், தீட்டா. இப்போ அந்த தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு வகுத்தோம்னா இந்த வேல்யூ கிடைக்கிறது வந்து நம்ம tan இன்வர்ஸ் போட்டு வேல்யூ கண்டுபிடிப்போம் 20 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து நம்ம மேக்ரோவில் கொடுக்கும்போது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம் ஆஸ் 100
ஈக்குவல் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா 1.09 அதை கொடுத்துக்கிறோம். ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு ஏ டேன்னு கொடுக்குறோம். ஏ டேன் 1.0919 வகுத்தல் 3. ஓகேங்களா. அப்போ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 0.36397 வரும். அப்போது அதுக்கு டேன் இன்வெர்ஸுக்கு தான் நம்ம இங்கே வந்து ஆர்க் டேன் கொடுக்குறோம். அப்போது வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து ஆஸ் 100ல் பார்த்தீங்கன்னா 20 டிகிரி வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அது இந்த மாதிரி தான் நம்ம ஏற்கனவே போட்டது பார்த்தீங்கன்னா ஆஸ் 100 ஈக்குவல் டு tan 20 டிகிரி அப்படின்னு போட்டோம்னா அதுக்கான 20 டிகிரிக்கான மதிப்பு கிடைக்கும். அது அந்த மாதிரி போட்டோம். ஆனால் tan இன்வெர்ஸ் போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் போடணும். இல்லைன்னா எரர் வரும், அலாரம் வரும். சரிங்களா. இந்த லைன் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆர்க் tan போட்டேன். அதே மாதிரி தான் ஆர்க் காசு, ஆர்க் சைனு எல்லாமே. ஓகே, நம்ம அடுத்தது பார்க்கலாம்.